நம்மோட கர்த்தருடைய வார்த்தை வாசிங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பஞ்சு மெத்த வாழ்க்கை அல்ல. நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். உலகத்தில் உபத்திரம் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்டா அப்படியே சந்தோஷமாக எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம் என்பது இல்லை. இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டு அவருக்காய் நம்ம வாழும்போது நமக்கு உலகத்தில் பல பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் அதுதான் சொல்கிறார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எத்தனை பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? நான் உலகத்தில் முடிவும் வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன பாடுகள் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்கிறார். நாம் எந்த எக்ஸாம் எழுதினா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ப்ரொமோஷன் கிடைக்கும். எக்ஸாம் எழுதினா தான் அடுத்த கிளாஸ்க்கு நம்ம போக முடியும். எக்ஸாமே இல்லை, ஸ்கூலுக்கு ஒரு வருஷம்லாம் நம்ம போயினே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா? அடுத்த வகுப்புக்கு நம்ம போக முடியுமா? போகவே முடியாது. எல்கேஜி படிக்கிற குழந்தைங்களுக்கோ எத்தனையோ டெஸ்ட் ஓரல் டெஸ்ட் வைக்கிறாங்க, அப்படி தானே? மிட் டேர்ம் டெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு மிட் டேர்ம், செகண்ட் மிட் டேர்ம், குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல், இத்தனை எக்ஸாமும் ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்கேஜி குழந்தைங்க படித்து முதல் காலேஜ் வரையிலும் எக்ஸாம் வைக்கும்பொழுது தான் ப்ரமோஷன், அடுத்த வகுப்பிற்கு செல்கிறோம். அதே போல தான் ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லும்போது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஸ்டெப்புகளை நம்ம கடந்து செல்லும்பொழுது தேவன் படிப்படியாய் நம்மை உயர்த்துவார். உடனே ஆசீர்வாதம் மேலே போயிட முடியாது. அல்லையா? நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 5th 8th இப்போ எல்கேஜிலேருந்து 8th வரையும் ஒரு எக்ஸாம் நடக்குது, அப்படி தானே? அதுக்கு அடுத்தது 10th எக்ஸாம் நடக்குது. 10th எக்ஸாம் என்று சொல்லும்போது அரசாங்க தேர்வு, பயமுறுத்துவாங்க எல்லாரும். இந்த எக்ஸாமு இந்த வாழ்க்கையே இந்த எக்ஸாமில் தான் இருக்குது, நீ எடுக்கிற மார்க்கில் தான் இருக்குதுன்னு சொல்லி நீ அதிகமான மார்க் பெறுவதற்காக உன்னை ஸ்கூலில் டீச்சர் உங்களை என்ன பண்ணுவாங்க? அத்தனை டெஸ்ட்டு வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் வைப்பாங்க, குவார்ட்டர்லி, செகண்ட் மிட் டேர்ம், ஆஃப் இயர்லி, தேர்ட் மிட் டேர்ம், இத்தனை டெஸ்ட்டு எழுதி நீ நல்ல 10th ரிவிஷன் டெஸ்ட் இப்படி எல்லாம் நீ முடித்து நீ உன்னுடைய நல்ல அரசாங்க எக்ஸாம் எழுதும்போது உன்னுடைய நம்பர் எதில் வரும்? பேப்பரில் வரும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீ எவ்வளோ பாஸ் பண்ணிட்டியான்னு கேட்குறத விட என்ன சொல்லுவாங்க? நீ எவ்வளோ மார்க் எடுத்த. அதுதான். அதே போல தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட ஆண்டவரோடு நம்ம நடக்கும்பொழுது பல படிகள் உயர வேண்டுமானால் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு பிரச்சனைகள் வரும், உபத்திரம் வரும். இந்த உபத்திரம் ஒவ்வொன்றும் நமக்கு தேவனிடத்தில் சேர்வதற்கு நமக்கு ஒரு வழி செய்கிறது. ஹல்லேலூயா. உபத்திரம் இல்லாமல் யாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் இயேசுவோடு நம்ம அனுதினமும் நடக்கணும். ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ஆலயத்தில் வந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு போவது வாழ்க்கை அல்ல. நிமிஷம் நம் இயேசுவோடு நம்ம நடந்து பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உன்னை பார்க்குறவங்க இயேசுவோட கூட இருக்கிறியா, இயேசு உன்னோட கூட இருக்கிறாரா என்பதை ஜனங்க பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த பாடு. நம்ம இந்த உலக வாழ்க்கையை முடித்து பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு தான் இந்த உலக வாழ்க்கையை நம்ம ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து தேவன் நம்மை படிப்படியாய் உயர்த்தி கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம அழைத்து செல்ல இது ஒரு வழி செய்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் வேதத்திலே அநேக பரிசுத்தவான்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கு பின்னாடி அவள் கடந்து செல்கிற பாதைகள் எவ்வளோ பெரிய பாதைகள். அல்லையா?
அந்த பாதையில் எல்லாம் பாதை கடந்து சென்றாலும் அந்த பாதையிலே தேவன் நம்மோட கூட வருகிறார் என்பதை மறந்து விடவே கூடாது. நான் உன்னோட கூட இருக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை என்னை தான் நமக்கு முன்பாக இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தாண்டி தான் உனக்கு அந்த பிரச்சனை வரும். தேவன் அனுமதித்தால் தான் நமக்கு அந்த பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. அவர் அனுமதிக்காத எந்த பிரச்சனையோ பாடோ துன்பமோ எதுவோ நமக்கு வரவே வருவாது. ஹல்லேலூயா. அதை ஒவ்வொருவரும் கிறிஸ்துவராகிய நாம் ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை பாடுகள் அனுபவிக்கிறார். அவர் சித்தம் இல்லாம ஒரு அணுவோ அசைக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பாடுகள் ஒவ்வொன்றும் நம்ம தேவனோடு நெருங்கி சேர்வதற்கு வழி செய்கிறது. பாடுகளே இல்லைன்னா நம்ம ஜெபிப்போமா? பாடுகளே இல்லைன்னா உங்களை அறியாமலே என்ன பண்ணுவீங்க? தேவ சமூகத்தில் ஓடுவீங்க, கதறுவீங்க, எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி. ஆனால் நல்ல சந்தோஷமாக எப்போதுமே நீங்கள் கேட்டதெல்லாம் கையில் கிடைக்கும் போது நீங்கள் என்ன செய்ய முடியாது? அதை உணரவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த பாடுகள் நமக்கு அவசியம். எக்ஸாம் எப்படி நமக்கு அவசியம், அடுத்த வகுப்புக்கு போகிறோமோ அதே மாதிரி தான் நம்முடைய பாடுகள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. நம்ம உலகத்தில் தொடக்கம் முதல் மரிக்கும் வரையும் விதவிதமான பிரச்சனைகள் வரும், விதவிதமான பாடுகள் வரும். அதே தான் நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:12. இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் நேர்மையாய் நடக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். பாருங்க, வேதத்தில் கிறிஸ்துவுக்காக எந்தெல்லாம் உண்மையா இருக்கிறோமோ, வேறு ஸ்தலத்தில் நீங்க உண்மையா இருக்கலாம். நீங்க எந்த இடத்துல நீங்க உண்மையா நடக்கிறீர்களோ, நான் நல்லா தானே இருக்கிறேன், நல்ல உண்மையாக தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. துன்பப்படுவார்கள், கிறிஸ்துவுக்காக துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 16:24. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிலுவை காரணமாக இருக்கும். நம்ம சிலுவையை இயேசுவை பின்பற்றினால் நமக்கு சிலுவை தான். நமக்கு சிலுவையை சுமக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையை சுமக்கும்போது எத்தனை அவமானங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். உங்களை அறியாம நீங்க தவறே செய்திருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க தவறு செய்ததாக உங்களுக்கு சொல்லி உங்களை துன்பப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள். பிரச்சனையே இல்லாத இடத்துல கூட யார் மூலியமாவது பிரச்சனை நீங்க தான் செய்தீங்க என்று சொல்வார்கள். பிரச்சனை தேடி வரும், உபத்திரம் தேடி வரும், பாடுகள் தேடி வரும். எல்லாவற்றிலும் நாம் சிலுவையை சுமந்து செல்ல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன பாடுகள் வந்தாலும் உமக்காக நான் வைராக்கியமா நிற்பேன், உம்மை விட்டு நான் விலக மாட்டேன். அதான் சொல்றா, என்னை பின்பற்றி வர விரும்பினான். கிறிஸ்துவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். அப்போ அவரை நாம் பின்பற்றி வரும்போது சிலுவையை சுமக்க வேண்டும். அல்லேலூயா. சிலுவையை சுமக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பாடுகளுக்காக நீங்க பிரச்சனை வரும்போது நீங்க என்ன சொல்லணும்? இந்த பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம், இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த அவமானத்திற்காக நிந்தைக்காக ஸ்தோத்திரம் என்று நீங்க சொல்லி தேவனை நீங்க மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதுதான் உபத்திரவத்தினால் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 119:71. நான் உபத்திரப்பட்டது
நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நாம் இயேசுவுடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் உபத்திரப்படுவது நல்லது. ஹல்லேலூயா. இதை யார் சொன்னது? சங்கீதக்காரர் தாவீது தான் சொல்கிறார். இந்த உபத்திரம் படலைன்னா நான் உண்மை தேடி இருக்கவே முடியாது. பாருங்க, உபத்திரம் பட்டவர்களை தேவர் ஆசீர்வதிக்கிறார். உபத்திரப்பட்டவர்களை அவர் உயர்ந்த ஸ்தானத்திலே அவர் வைத்திருக்கிறார். அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள நம்மளுக்கு உபத்திரம் ஒரு வழி செய்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதம் 119 67 வசனத்தை வாசிங்க. 119:67. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். பாருங்க, இந்த இயேசுவை நான் தெரிவதற்கு முன்னாக நான் வழி தப்பி என் மனம் போன போக்கில போனேன், என் இஷ்டத்துக்கு போனேன். இன்னும் ஏது இயேசு கிறிஸ்து யாரு ஒண்ணுமே தெரியாது. இயேசுடைய அன்பு என்ன தெரியாது. இயேசுடைய அன்பின் ஆழம் நீளம் தெரியாது. அவருடைய அற்புதம் என்ன, அவருடைய அதிசயம் என்ன என்பது தெரியாது. ஆனா உபத்திரப்படுவதற்கு முன் நான் வழி தப்பி நடந்தேன். அப்போ உபத்திரப்படுவதற்கு முன்னாடி நம்ம எப்படி எல்லாம் இருந்தோம்? அப்படி இருந்ததுனால தானே இன்றைக்கு நாம் கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏதோ வியாதி, ஏதோ பிரச்சனை, இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகமாக்கல, யாரோ இயேசுவை பற்றி சொன்னாங்க, அவரை நான் தெரிந்து கொண்டு நான் ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். நமக்கு சுகம், நமக்கு வியாதி படவில்லை என்றால் நமக்கு இயேசுவை தெரியுமா? இயேசுவை நாம் தெரிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் கொடுத்தார். ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கும்போது இயேசுவை நாம் அறிந்து கொள்கிறோம். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகளோ, பில்லி சூனிய மாந்திரிக கிரிகள், சமாதான கிரியை இதெல்லாம் இல்லாத நேரத்தில் இயேசு சமாதானம் கொடுக்கிறவர், இயேசு அதிசயங்கள் செய்கிறவர் என்பதை நாம் தெரிந்து கொண்ட அந்த வழியாய் நாம் கடந்து சென்ற பிறகுதான் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதுதான் உபத்திரப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதுபோல உபத்திரப்படுவதற்கு முன் நான் வழி தப்பி திரிந்தேன் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. அப்படி வழி தப்பி திரிந்த நம்மை இயேசு கிறிஸ்து உபத்திரின் மூலமாய் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். ஆனால் இயேசு கைவிடா, தானாய் வந்து ரட்சிப்பா. ஆனால் இயேசு கைவிடா, தானாய் வந்து ரட்சிப்பா. அந்த நல்ல இயேசு என்ற சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு என்ற சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா. நாம் வழி தப்பி நாம் நடந்தோம், ஆனால் தேவனுடைய கிருபையை நம்ம ரட்சித்தோம். எப்படி? உபத்திரத்தின் வழியாய் நம்மை கர்த்தர் ரட்சித்தார். இரண்டாவதாக, நம்முடைய இந்த உபத்திரம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிற என்றால் பரிபூர்ண சமாதானத்தை வெளிப்படுத்தும், பூரணத்தை அவர் வெளிப்படுத்தும் என்று சொல்ல. நாம் புடமிட்ட பிறகு சிறந்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார். வாசியுங்கள் ஏசாயா 48:10. தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் 48:10. உன்னை நான் புடமிட்டேன், ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவன் நம்மை உபத்திரவத்தின் வழியிலே நம்மை தெரிந்து கொண்டு, நம்ம தெரிந்து கொண்டது ஒரு விசேஷமானது. அதுதான், உன்னை சும்மா தெரிந்து கொள்ளல, உன்னை நான் புடமிட்டேன். வெள்ளியை போலல்ல. வெள்ளியை எப்படி புடமிடுவாங்க? நெருப்புல காய்ச்சிடுவாங்க. ஹல்லேலூயா. நெருப்புல உருக்கி நல்ல பியூரா அந்த வெள்ளி வரும் வரையிலோ நெருப்பில போட்டு புடமிடுவார்கள். தேவனுடைய சுபாவம் நம்மை வெளிப்படும் வரையிலோ நம்மை அவர் புடமிடுவார். நம்முடைய ஆவிக்குரிய 9 கனிகள் நம்மில் தெரியும் வரை,
அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, இதெல்லாம் தேவனுடைய கனிகள் நம்மிலே வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய 9 கனிகளும் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். எப்பொழுது? உபத்திரவ பாதையிலே நாம் கடந்து செல்லும் போதுதான் அந்த உபத்திரவத்திலே தேவன் நம்மை நிர்ணயிப்பார். இந்த பிள்ளை எனக்காக வைராக்கியமா நிற்கிறா, என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை ஸ்தோத்திரிக்கிறார் என்று நம்மை குறித்து தேவன் நமக்கு சாட்சி கொடுப்பார். அதுதான் நம்முடைய கசடு நீங்க நம்ம சரி தேவன் நம்ம விரும்புகிற அருவருக்கிற நம்முடைய காரியங்கள், பொறாமை இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், ஏதோ வைராக்கியம் இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு வெளியே போகும் வரை நம்மை உபத்திரவ குகையிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒருவேளை இயேசுவை அறியாததற்கு முன்பதாக பல நம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே காணப்படலாம். பொறாமை இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், கூட பேசுற காரியம் இருக்கலாம், எதிர்த்து பேசுற காரியம், கீழ்ப்படியாத காரியம் நம்ம இடத்தில் காணப்படலாம். இதையெல்லாம் நம்ம விட்டு வெளியே போகிற வரையிலும் நம்மை அவர் புடமிடுவார். அல்லேலூயா. நம் இயேசுவை போல மாற வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை புடமிடுவார். ஹல்லேலூயா. புடமிட்ட பிறகு சிறந்த பொன்னாக விளங்குவேன் என்று யோபு நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயை நம்மில் வெளிப்பட வேண்டும். தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நம் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அதற்காக நம்மை புடமிடுவார். பரிசுத்தம் நம் வாழ்க்கையில புடமிடுவதற்காக தான் தேவன் நம்மை உபத்திரவ குகையிலே நம்மை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய தேவன் நம்மை உபத்திரவ குகையிலே தெரிந்து கொள்வார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 14:22. ஈசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. பாருங்க, வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யம் கடந்து செல்ல வேண்டும். பாருங்க, பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம செல்ல வேண்டுமானால் பல பாடுகள், அவமானம், நிந்தை, கர்த்தருக்காக மரண பரியந்தம் வரை ரட்சிக்கப்படுவோம். நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நாம் தேவனுக்காக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நம்ம பரிசுத்தத்திற்காக நாம் செபிக்க வேண்டும். என்னை பரிசுத்தப்படுத்தும். நம்முடைய உபத்திரம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் அடைய நமக்கு உதவியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் சீஷர்களை பார்த்து சொல்கிறார். சீஷர்கள் இன்னும் என்ன செய்யணும்? நம்ம உபத்திரங்கள் அநேக உபத்திரங்கள் வழியாய் கடந்து செல்ல வேண்டும் என்று இந்த உபத்திரவத்திலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இந்த அநேக உபத்திரங்கள் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கடந்து செல்ல வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறார். அடுத்து பாருங்க, நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது யோபு சொல்கிறார், என்னை சோதித்த பின் சிறந்த பொன்னாக விளங்குவேன். எதற்காக? அவர் ஒரே நாளில எல்லாவற்றையும் அவர் எழுந்தார். அவரை போல உபத்திரம் வேற யாருக்குமே வந்ததில்லை. ஹல்லேலூயா. இப்படிதானே? யோபுவை போல உபத்திரம் யாருக்காவது வந்திருக்குதா? நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லவே இல்லை. ஒரே நாளில எல்லாவற்றையும் 10 பிள்ளைகளை எழுந்தார். மிருக ஜீவன்கள், சொத்து, சுகம் எல்லாவற்றையும் அவர் எழுந்த போதிலும் கர்த்தருக்காக இந்த உபத்திரவத்தில் அவர் எப்படி இருந்தார்? பொறுமையாயிருந்தார். ஹல்லேலூயா. நாம் என்ன பாதையில என்ன பிரச்சனையில கடந்து சென்றாலும் முறுமுறுக்க கூடாது. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, ஏன் இப்படி வந்தது என்று சொல்லவே கூடாது. கர்த்தர் இதை அனுமதித்தார் என்று நாம் நினைக்க வேண்டும். கர்த்தர் நம்மை அனுமதித்து நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பதற்காக நம்மை அவர் உபத்திரவ குகையிலே அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். இன்னும் இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த அவமானத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த நிந்தைக்காக ஸ்தோத்திரம் என்று அவர் நம்ம ஸ்தோத்திரிக்க இந்த உபத்திரம் எல்லாம் மழை எப்படி ஒரு பனியை போல கரைந்து போகிறதோ அதே போல மழை போல பிரச்சனைகள் கூட பனி போல கரைந்து விடும். ஹல்லேலூயா.
எப்போது நீங்க தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறோம். உங்க பிரச்சனை உங்களால தாங்க முடியாத பிரச்சனை வரலாம், அவமானம் வரலாம். தேவனே இந்த அவமானத்துக்காக ஸ்தோத்திரம் என்று முழங்கால் படிட்டு வேத வசனங்களை நீங்க அதிகமாய் படிக்க வேண்டும். உங்களுக்கு ஜெப நேரம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். நேரத்தை கடத்தவே நீங்க மற்றவர்களிடத்தில் நீங்க போய் உங்க பிரச்சனையை சொல்லவே கூடாது. உங்க பிரச்சனை வேலையில தேவனை நோக்கி நீங்கள் முழங்கால் படிட்டு நீங்கள் கதற வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தேவர் மலை போல பிரச்சனையை தேவர் பனி போல மாற்றுவார். அல்லேலூயா. எந்த இடத்துல நீங்க அவமானப்படுறீங்களோ, எந்த இடத்துல நீங்க பாடுகளும் வேதனைகளும் நீங்க நிந்தைகளும் நீங்க அனுபவிக்கிறவங்களோ அவர்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காக இந்த உபத்திரவ பாதையிலே கர்த்தர் உங்களை நடத்தி செல்கிறார் என்பதை மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. உபத்திரத்தில் நம் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-15 வாசிங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் என்ன வார்த்தை பாருங்க, மிகுந்த உபத்திரவத்திலே வந்தவர்கள் என்று உங்களை குறித்து பரலோகத்திலே தேவன் சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையில நாம இத்தனை பாடலை கடந்து செல்கிறோம். நம்மை வரவேற்பதற்காக தேவன் அங்க சொல்லுவார், இவர்கள் எல்லாரும் மிகுந்த உபத்திலே வந்தவர்கள், ஊழியக்காரர்கள். எத்தனை ஊழியக்காரர்கள் உடைய மரணம், இரத்த சாட்சிகள், அவர்கள் எல்லாம் பார்க்கும்போது நாம் கடந்து செல்கிற பாதையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர்கள் ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள் படுகிற பாடுகள், அவமானங்கள், அதை பார்க்கலாம். நாம் கடந்து செல்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம இயேசுவுக்காக நம்ம என்னெல்லாம் பாடுகளை இந்த உலக வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறோமோ, என்ன பிரச்சனைகள் எல்லாம் அவருக்காக நம்ம சகிக்கிறோமோ, அவர்கள் எல்லாம் பார்த்து சொல்லுவார், இவர்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டி ஆனவரால் இரத்தத்திலே தோய்க்கப்பட்டவர்கள், மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள் என்று நம்மை குறித்து தேவனை பரலோகத்திலே சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு இத்தனை பாடு வழியாய் தேவன் நம்மை கடந்து செல்கிறார். யோபுவுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது, யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. யோபு சொல்கிறார் பாருங்க, யோபு அத்தனை எல்லாவற்றும் இழந்த நிலைமையிலும் தேவனுக்காக, கர்த்தருக்காக அவர் வைராக்கியமா சொல்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். என்ன இந்த பிரச்சனை, இந்த பாடு, இந்த அவமானம், இந்த நண்பர்கள் பேசுகிற இந்த வார்த்தைகள், நிந்தை சொற்கள், இதெல்லாம் எனக்கு தாங்க முடியல. ஆனாலும் நான் போகிற வழியை அவர் அறிவார். நான் சோதித்த பின் சிறந்த பொன்னாக விளங்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும் நாம அப்படிதான் சொல்லணும். நான் இந்த பாதையில நான் கடந்து செல்கிறேன், இதற்கு பின் என்னை தேவன் என்ன செய்வார், சிறந்த பொன்னாக விளங்குவதற்காக என்னை தேவன் இந்த பாதையிலே நடத்துகிறார் என்று நாம் ஒவ்வொருவரும் விசுவாச அறிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்துல பொன்னை காட்டிலும் விசுவாசம் மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. மிகவும் பொன்னை பார்க்கல விசுவாசம் தான் இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிகவும் முக்கியம். இந்த விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் வாசியுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். பாருங்க, உலகத்துல எத்தனை கோடி கோடியா தங்கம் வைத்திருந்தாலும் அதெல்லாம் என்ன, அதெல்லாம் சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை விட வெளியேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவருக்கு புகழ்ச்சி, மகிமை, கனமும்
உண்டாகும் என்று சொல்கிறார். அவங்களோட விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு உபத்திர பாதையிலே வைக்கிறான். இவங்க உண்மையா நமக்காக விசுவாசிக்கிறாங்களா, நம்ம விசுவாசிக்கிறாங்களா? பொன்னை காட்டிலும் விசுவாசம் சோதிக்கப்படும். விலை உயர்ந்தது. அல்லேலூயா. எது? விசுவாசம். பொன்னை காட்டிலும் விசுவாசம் விலையேற பெற்றது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நமக்குள்ள ஒவ்வொருக்குள்ள இந்த உபத்திர பாதையிலே கடந்து செல்லும் பொழுது தேவன் என்ன உங்களை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. விசுவாசத்திலே நீங்க பெரிய பதவியை கொடுக்க போகிறார். என் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமுக்கு 25 வருடம் ஒரு குழந்தையை கொடுத்து அது எனக்காக பலியிடு என்று சொல்லும் பொழுது அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதித்தார். அல்லேலூயா. நான் சொன்னதை அவன் கீழ்ப்படுகிறானா இல்லையா என்று பார்ப்பதற்காக அவர் சொல்லுகிறார். ஆனால் விசுவாசிகளின் தகப்பன் என்று எதனால தன் ஒரே மகனை அவர் பலியிட எந்த தடையை செய்யல. அல்லேலூயா. விசுவாசத்தோடு தன் மகனை அழைத்து சென்று மோரியா மலைக்கு பலியிட வரும்பொழுது தேவனுடைய விசுவாசத்தை அந்த இடத்திலே கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் கூட அதே நிலைமை தான். எனக்காக இந்த காரியம் நடக்குமா நடக்காதா ஜெபிக்கிறோம், இந்த காரியம் நடக்குமோ நடக்காது என்று நீங்கள் எதிர்பார்ப்போடு நீங்க ஜெபித்து உங்கள் விசுவாச பரீட்சையிலே நீங்க வெற்றி பெற வேண்டும். விசுவாசத்துல தான் தேவன் சோதிப்பா. நான் ஜெபிக்கிறேன், லேட் பண்ணுவார். ஒரு சில காரியங்கள் ஜெபிக்கும் போது நான் லேட் பண்ணுவார். பார்க்கலாம் இவன் என் மேல விசுவாசமா என் மேல நம்பிக்கை இருக்கிறானா இல்லையா பார்க்கலாம் என்பது லேட் பண்ணுவார். நீங்க எது சொன்னாலும் நீங்க நிச்சயமா எனக்கு தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. நீங்க அந்த விசுவாசத்தை என்ன பண்ணப்படுவது? விழவே கூடாது. அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொன்னது போல நம்ம விசுவாசத்தை பலவீனமா இருக்க கூடாது. அல்லேலூயா. நமக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிற உபத்திரவ பாதையிலே தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம தேவனை விசுவாசிக்கிறோமா, தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறோமா? இல்ல நம்ம ஜெபமும் பண்ணிட்டு வேற மற்றவங்க கிட்டே நம்ம சொன்னா எந்த பிரயோஜனம் கிடைக்காது. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க உங்களுடைய விசுவாசத்துல நீங்க பலப்பட வேண்டும். அதுதான் வேதம் சொல்கிறது. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். ஒரு அழிந்து போற பொண்ணு ஒரு சோதிக்கப்படும் போது வெளியேற பெற்றதாக நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணணும்? சோதிக்கப்படும் போது அவருடைய வருகையிலே மகிமையும் கனமும் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நம்ம விசுவாசிக்க வேண்டும். அதுதான் அவர் சொல்லுகிறார். விசுவாசத்திலே வல்லவனான என்ற ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசம் இந்த காலை வேளையில எப்படி இருக்குது? கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிறதா இல்லை வேற எதையா மனிதர்கள் மூலமாய் நம்ம விசுவாசம் நம்பிக்கையா இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்க. கர்த்தருக்காக யாரெல்லாம் உபத்திர பாதையிலே அவருக்காக வைராக்கியத்தோடு நின்றார்களோ தேவன் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். தானியேலை பார்க்கும்போது அவருக்கு ஒரு விசுவாச பரீட்சை வந்தது. தானியேல் ஜெப வீரர். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர். ஆனா ஜெபிக்கிறவரை கொண்டுதான் சட்டம் ஜெபிக்காதே என்று சட்டம் இயற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் சோர்ந்து போனாரா? என்ன யாரெல்லாம் நீங்க யாரெல்லாம் ராஜாவை தவிர வேற யாராவது ஜெபித்தீர்களானால் சிங்க குகையில போடப்படுவீர்கள் என்று சட்டம் ஏற்றப்பட்டது. ஆனால் அவருடைய விசுவாசம் ஜெபத்தை விடவே இல்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனை கொண்டுதான் ஜெபத்தின் மூலமாய் தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அவர் விடவே இல்லை. நீ சிங்க கபியாவது போடு, எங்கேயாவது போடு என்று அவர் ஜெபம் பண்ணுவதை விட்டு விடவே இல்லை. நீங்க ஜெபிப்பதற்கு பல தடைகள் வரலாம், ஆனால் நீங்க விடவே கூடாது. ஹல்லேலூயா. தானியேலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் அவருக்கு ஜெபம் என்ற சோதனை வந்தது, உபத்திரம் வந்தது. ஜெபிச்சா சிங்க குகையில போடுவார்கள் என்று அதையும் மீறி அவர் 3 வேளை இரவும் பகலும் அவர் 3 வேளை அவர் ஜெபித்தார். சிங்க குகையில போடப்பட்டார். தேவன் தமது தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை அவர் கட்டி போட்டார், ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. அவர் உயர்ந்த ஸ்தானத்திலே அவர் வைத்தார். எப்படி? விசுவாச சோதனை. ஹல்லேலூயா. விசுவாச பரீட்சையில் அவர் வெற்றி பெற்றதுனால அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். அதே போலதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் விக்கிரங்களை வணங்க வேண்டும் என்று அவருக்கு உபத்திரம் கொடுத்தார்கள். அல்லேலூயா. இந்த பொற்சிலையை நீ வணங்கியே ஆக வேண்டும் என்று ராஜா கட்டளை போட்டார். அந்த கட்டளையை மீறி நாங்கள்
நாங்கள் ஆராதிக்கிற தேவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தான் சொல்றார், 7 மடங்கு சூளையில் அவர்கள் போட்டார்கள். அவருடைய விசுவாசம், அவருடைய வைராக்கியத்திற்கு ஒரு உபத்திரம் வந்தது. ஆனால் அந்த உபத்திரவத்திலே 7 மடங்கு நெருப்பு சூளையிலே போடும்பொழுது தேவன் அந்த இடத்திலே இறங்கினார். நீங்க எந்த பாடுகள், எந்த அவமானங்கள், எந்த நிந்தைகள் வழியாக நீங்கள் கடந்து செல்கிறீர்களோ அந்த பாதையிலே தேவங்களோட கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலையை அவர் இறங்கினார். அதே இடத்துல 7 மடங்கு நெருப்பு சூளை ஏசியாய் தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவர், நீங்கள் விசுவாசத்தை விடாமல் அவரை பின்பற்றி அவருக்காக நீங்க வைராக்கியமா நிற்கும் பொழுது தேவன் உங்களை 7 மடங்கு அக்கினி ஜுவாலையிலே அவர் தேவன் உங்களோட இறங்குவார். ஹல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு ராஜா சொல்கிறார், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் மெய்யான தேவன் என்பதை அவர்களை வைத்து சொன்னார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் வணங்குற தேவனை எல்லாரும் வணங்குங்க. ஹல்லேலூயா. நமக்கு கூட அப்படி பல பிரச்சனைகள் வரலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த சாமி கொஞ்சம் இந்த சாமி கூட வந்து பாரு, அது கூட நல்லதா சொல்லுவாங்க தான். நீங்க சொல்லணும், உயிருள்ள தேவன் என்னோடு இருக்கிறார், ரட்சித்த தேவன் என்னோடு இருக்கிறார், இதை நான் வணங்க மாட்டேன். இதற்காக நீங்க வைராக்கியமா நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய வைராக்கியமாகிய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்த காரியத்திலே விசுவாசத்தோடு தைரியமாய் கர்த்தருக்காக நீங்க நிற்கிறீர்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை உயர்த்தி அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தானியேலை உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார். யோபுவை சொல்கிறார், நான் சோதித்த பின் சிறந்த பொன்னாக விளங்குவேன் என்று உண்மையாகவே அவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். எப்படி? உபத்திரவத்தின் பாதிலே கர்த்தருக்காக அவர் வைராக்கியமா நின்றார். ஹல்லேலூயா. நாம கூட எந்த பாதிலே, எந்த அவமானத்தில் நாம கடந்து சென்றோமோ அந்த செல்கிற பாதிலே தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதுங்க. மோசேவுடைய வாழ்க்கையில கூட 6 லட்சம் ஜனங்களை வழி நடத்தின மோசே, வாசிங்கள் என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கையில பாருங்க, மோசே எத்தனை பிரத்யட்சமான அற்புதங்கள் அவர் மூலமாய் செய்தார். ஹல்லேலூயா. எத்தனை 10 வாதைகள் அவர் கோலை நீட்டினால் அத்தனை வாதைகளும் வந்தது. அவர் கோலை நீட்டினால் அத்தனை வாதைகளும் நின்று போயிட்டு முகமுகமாய் இயேசுவை தரிசித்த மோசேவுடைய வாழ்க்கையில கூட இந்த 6 லட்சம் ஜனங்களை அவர் வழிநடத்தி செல்லும் போது அநேக உபத்திரவங்கள் வந்தது. ஹல்லேலூயா. போதும் கர்த்தாவே, என்ன சொல்றார், என்னை கொன்று போடும் என்று சொல்கிறார். அவ்வளோ பிரச்சனை வந்தது. ஆனாலும் தேவன் அவரை கொண்டு பலத்த காரை செங்கடலை பிளந்தது மோசேயுடைய கோல் மூலமாக. ஹல்லேலூயா. மாராவின் தண்ணீரை கசப்பாய் இருந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றியது மோசே மூலமாக தான். ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் கொண்டு தேவன் அவர் செய்ய போகிற காரியம் பெரிய திட்டம், பெரிய காரியம். அதற்காக நான் உபத்திர பாதையிலே அவர் கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போகாம மோசே எப்படி அவரை கொண்டு அத்தனை ஜனங்களை வழி நடத்தினாரோ, உன்னையும் என்னையும் கொண்டு நம் இனஜன குடும்பங்கள் எல்லாம் ரட்சிப்பதற்கு அவர் நம்மை கொண்டு தான் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் நாம் உபத்திர பாதையிலே நடத்துகிறார். அவங்க மூலமாவே இவங்கெல்லாம் இயேசு இயேசுன்னு போனாங்க, என்னன்னு வாங்க. ஆனா நம்மை கொண்டுதான் சொல்லுவார், அவங்களுக்காக நீ ஜெபி, நான் அவங்கள ரட்சிக்க போகிறேன். ஹல்லேலூயா. மோசே கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்தது போல அவர் உபத்திர பாதையிலே தான் கடந்து சென்றார். அதே மாதிரி நாம கூட அவருடைய பாதையிலே கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று இந்த பாதையிலே நம்ம கடந்து செல்லும் போது நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வார். அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம் எல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு இந்த உபத்திரம் ஒரு பொறுமையை கொடுக்கும். வாசிங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. அதுவும் அல்லாமல்
உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவத்திலே மேன்மை பொறுமை பாருங்க, பரீட்சையை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த யார் போல பொறுமை சொல்லுங்க வேதத்திலே? யோபுவை போல பொறுமை. யோபுவை தான் தேவன் பொறுமையா இருந்தார். எப்படியோ அவர் திரும்பவும் அதோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எப்படியோ திரும்பவும் ஒரு 10 வருடம் ஆயிருக்கும். ஹல்லேலூயா. ஒரே நாளில் எல்லாவற்றையும் அவன் எழுந்து ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கும்பொழுது யோபு அந்த உபத்திரவத்திலே மற்றவர்களுக்காக ஜெபித்தார். ஹல்லேலூயா. இந்த உபத்திரவம் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கூட பாருங்க, அவர் கடந்து செல்லுகிற அந்த சிலுவையில சுமந்து சென்று அவர் இருக்கும்போது பொறுமையா இருந்தார். ஹல்லேலூயா. பொறுமையா ஒவ்வொரு வார்த்தையில் அவர் பேசும்போது அவர் பொறுமையாய் பேசினார். யோபு கூட பொறுமையாய் பேசினார். அவருடைய பாடுகள் பாதிலே பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:4. நம்ம மைக்கில் வாசிங்க. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிற நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளிலே மேன்மை பாராட்டுகிறோம். மேன்மை பாராட்டுகிறோம். பொறுமை, விசுவாசம், அன்பு பாருங்க, இதெல்லாம் இந்த பொறுமை எல்லாம் ஒவ்வொன்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மேன்மை பாராட்ட வேண்டும். நம்முடைய தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். பொறுமையா இருக்கிறாங்க, இந்த பாதையில, இந்த பிரச்சனையில, இந்த அவமானத்துல இவங்க பொறுமையா இருக்கிறாங்க என்று சாட்சி சொல்லுகிறாங்க. நம்ம உபத்திரப்படும் பொழுது தேவன் நமக்கு ஒரு கிரீடம் கொடுக்கிறார். வாசிங்க யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோப்பு 5:11. பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் பொறுமையா இருக்கிறீங்களோ அவங்கள கர்த்தர் சொல்கிறார் பாக்கியவான்கள். எதுல? உபத்திரவத்தில் பொறுமை. வாசிங்க. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் பார்த்திருக்கிறீர்கள். பாருங்க, செயல் தொடக்கமும் நமக்கு தெரியும், முடிவும் தெரியும். யோபுவை போல நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும், ஓட்டத்தை ஓட வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோப்பு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடம். நாம் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து செல்லும் போது பொறுமை, அன்பு எல்லாவற்றையும் நம்ம பொறுமையா சகிக்கும் போது தேவன் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க எக்ஸாம் எழுதி மெரிட்ல பாஸ் பண்ணா அரசாங்கம் கௌரவிக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடு, அவமானம், நிந்த, பிரச்சனை எல்லாவற்றையும் நம்ம கடந்து செல்லும் போது தேவன் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த ஜீவ கிரீடம் கொடுப்பதற்காக தான் இந்த உலக வாழ்க்கையில கர்த்தருக்காக நம்ம வைராக்கியத்தோடு நம்ம நிற்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நம்ம எந்த பிரச்சனைகள் நேரத்துல, பாடுகள் நேரத்துல கர்த்தரோட சமூகத்தை நோக்கி ஓட வேண்டும். அல்லேலூயா. உபவாசம் வேண்டும், உங்களுடைய ஜெப வாழ்க்கை அதிகரிக்க வேண்டும், வேத வாசிப்பு அதிகரிக்க வேண்டும். இப்படியெல்லாம் தேவனோடு நீங்க ஐக்கியம் கொள்வதற்கு நம்ம உபத்திர பாதை நமக்கு பயனுள்ளதாய் காணப்படுகிறது. அதுதான் சோதித்த பின் சிறந்த பொன்னாக விளங்க வேண்டுமானால் தேவனோடு உபத்திரவத்தை நாம பொறுமையாய் சகிக்க வேண்டும். கடைசியாக சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 22:24. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும்
அருவருக்காமலும் இருப்பார். அல்லேலூயா. நீங்க இதெல்லாம் பாதையில தேவனோடு உபத்திரவத்திலே கடந்து வரும்போது இந்த உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டார். அல்லேலூயா. ரொம்ப சொல்லலாம், சீப்பா நினைக்க மாட்டார், சொல்லலாம் அற்பமாய் எண்ண மாட்டார். நீங்க எந்த பிரச்சனை எதற்காக நீங்க எந்த காரியத்திலே அவமானப்பட்டீர்களோ அந்த அவமானப்பட்டதிலே தேவன் 2 மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்னால் பாருங்க, குழந்தை இல்லை என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஆனால் ஜெபித்தாள், தேவ ஆலயத்தை நோக்கி அவள் ஜெபித்தாள். தேவன் அவர் எல்லாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி குழந்தை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டதை தேவன் மறந்து போகவே விட மாட்டார். அல்லேலூயா. எந்த காரியம், ஒருவேளை நீங்க கடன் பிரச்சனையில அவமானப்படலாம், தேவன் அதை கொடுத்து கடனெல்லாம் தீர்த்து நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுதான் உபத்திரம். எந்த காரியத்தில் நீங்க உபத்திரப்படுறீங்களோ அந்த காரியத்திலே தேவன் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் ஜெயித்த தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோட கூட பேசினா, உபத்திரம் நமக்கு பொறுமையை கொடுக்கிறது, உபத்திரம் நமக்கு விசுவாசத்தை பலப்படுத்துகிறது, ஒரு சிறந்த பொன்னாக மாறுவதற்காக நம்மை தேவன் புடமிடுகிறார். ஹல்லேலூயா. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை விட விலையேறப்பட்டதான உங்களுடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. பொன்னை காட்டிலும் உங்களுடைய விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஜெபிங்க. நீங்க என்ன பாதையில கடந்து செல்கிறீங்களோ அந்த பாதையிலெல்லாம் தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள் என் மகனே, உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள் என் மகனே, கல்வாரி சிலுவை நான் உலகத்தை நான் ஜெயித்தேன், கல்வாரி சிலுவை நான் உலகத்தை நான் ஜெயித்தேன், என் சிலுவை உனக்கு போதும், என் சிலுவை உனக்கு போதும், ஆமென். கண்களை மூடி நம் ஜெப சிந்தையோடு நாம் கேட்ட வார்த்தையின்படியாக உலகத்திலே நமக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன இயேசு இந்த காலை நேரத்தில் கூட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உபத்திரத்தின் வழியாக நாம் கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த நேரத்தில் கூட நம் உபத்திரங்களை எல்லாம் அவர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமை தான் நமக்கு வேண்டும். அந்த பொறுமையாக இருக்கும் பொழுது யோபுக்கு செய்தவர், தானியேலுக்கு செய்தவர் நிச்சயமாக நம் ஒவ்வொருக்கும் அவர் செய்வார். ஆமென் சொல்லலாமா? அந்த பொறுமையினால நம்ம அந்த உபத்திரவத்தில் கூட நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். உபத்திரம் கஷ்டம் வரும் பொழுது நாம் முறுமுறுக்கக்கூடாது, நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அப்படி நான் எப்படி சிஸ்டர் மேன்மை பாராட்டுறது? அந்த அநேக உபத்திரத்தின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். அநேக உபத்திரம், ஒன்றல்ல ரெண்டில் அநேகம். அப்போ அப்படிப்பட்டதான உபத்திரத்தின் வழியாக நாம் இந்த நேரத்தில் கூட கடந்து வந்தாலும் இயேசு நமக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறார். அதுதான் ஜீவ கிரீடம். ஆமேன்னு சொல்லலாமா? அந்த ஜீவ கிரீடத்துக்கு தான் இன்றைக்கு நானும் நீங்களும் அநேக பரிசுத்தவான்களும் இன்றைக்கு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு, அப்பா எனக்கு அந்த ஜீவ கிரீடத்தை கொடுங்க ஐயா, நான் போய் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த உபத்திரத்தை எல்லாம் நான் பொறுமையாக சகித்து எனக்காக வைக்கப்பட்டிருக்க அந்த ஜீவ கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளக்கூடாதப்பா. அந்த கிரீடம் எனக்கு தான் வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம் உபத்திரத்தை எல்லாம் அவர் மாற்றி போட்டு
நமக்கு அந்த ஜீவ கிரீடத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். நன்றி அப்பா, சோதரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலையா நாங்கள் கேட்ட வார்த்தையின் வழியாக, நாங்கள் உபத்திரத்தின் வழியாக நாங்கள் கடந்து வந்தாலும் என் தேவனே, ஜீவ கிரீடத்தை, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீரப்பா. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் பொறுமையோடு நாங்கள் காத்திருந்து அந்த உபத்திரவத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவை ஜெபத்தோடு நாங்கள் கடந்து போக ஜெப ஆவி எங்களுக்கு ஊற்றுங்க ஐயா. போதும் கர்த்தாவே என்று சொல்லி சோர்வின் ஆவி எங்களுக்கு வேண்டாம் ஐயா. சோர்ந்து போகளுக்கு பலன் கொடுக்கிறவரப்பா. எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னீரே. உபத்திரத்து மத்தியில கூட கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக கர்த்தர்களை மாற்ற போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, துதிக நம்ம மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம்.